திருச்சிற்றம்பலம். தினம் ஒரு திருமந்திரம். திருச்சிற்றம்பலம். சிவன் சக்தி சீவன் செருமலமாயை அவம் சேர்த்த பாசமலம் 5 அகல சிவன் சக்தி தன்னுடன் சீவனார் சேர அவம் சேர்த்த பாசம் அணுககிலாவே. திருச்சிற்றம்பலம். சிவன் சக்தி ஜீவன் செருமல மாயை என்று தொடங்கும் பாடலை இப்பொழுது கண்டு கழிக்கலாம். சிவாய நம என்று சொல்லில் உள்ள அந்த சிவாய நம என்று இருக்கிறது அந்த மந்திரம். அந்த சொல்லில் உள்ள 5 எழுத்துக்களும் முறையே சிவன், சக்தி, ஜீவன், மலம், மாயை என்ற 5ஐயும் உணர்த்துகின்றன. இதை உள்ளன்போடு ஓதினால் ஜீவனுக்கு துன்பம் தருகின்ற ஆணவம், கண்மம், மாயை, மாயேயம், திரோதாயை என்ற 5 மலங்களும் அகன்று சென்றுவிடும். சிகாரம் குறிக்கும் சிவன், வகாரம் குறிக்கும் சக்தியுடனும் யகாரம் குறிக்கும் ஆன்மாவுடனும் சேர்ந்து ஜீவனை பற்றி இருந்த துன்பங்களை போக்கிவிடும். ஒளிமயமான ஜீவனும் சக்தியும் ஒளிமயமாக மாறியுள்ள ஜீவனுடன் இணைந்தவுடன் அறியாமை இருள் என்னாகும்? அகன்றுவிடும். இறைவனான சிவனும் அவனது ஆற்றலான சக்தியும் ஆன்மாவான ஜீவனும் உண்மையான தத்துவ பொருட்கள். இவர்களுடன் ஆன்மாவை பிணிக்கும் ஆணவம், மாயை போன்ற 5 மலங்களும் உள்ளன. வீணாக சேர்ந்த இந்த 5 பாசங்களும் நம்மை விட்டு முழுமையாக அகல வேண்டுமானால் என்ன செய்ய வேண்டும்? ஜீவனாகிய ஆன்மா சிவனையும் சக்தியும் ஒன்றாக சேர்ந்து தியானிக்க வேண்டும். அவர்களுடன் இணைய வேண்டும். அப்படி இணைந்து விட்டால் அந்த பாசங்கள் மீண்டும் நம்மை நெருங்கவே முடியாது. ஒரு தத்துவ கதையை காணலாம். ஒரு பெரிய பேரரசின் மாபெரும் சக்கரவர்த்தி சிவன். அந்த சாம்ராஜ்யத்தின் அன்பும் கருணையும் நிறைந்த மகாராணி சக்தி. அவர்களுடைய அன்பு மகன் இளவரசன் ஜீவன். இந்த இளவரசனுக்கு இயல்பிலேயே ஆனந்தமும் அறிவும் எல்லையில்லா ஆற்றலும் உண்டு. ஆனால் ஒரு நாள் ஆணவம் என்ற ஒரு விசித்திரமான மறதி நோய் இளவரசனை தாக்குகிறது. இதுவே செருமலம். தன்னை இளவரசன் என்றே அவன் மறந்து விடுகிறான். அரண்மனையை விட்டு வெளியேறி மாயை என்ற சந்தடி நிறைந்த குழப்பமான நகரத்திற்குள் அவன் தொலைந்து போகிறான். அப்படி உலாவும் பொழுது அந்த நகரத்தில் இளவரசனை 5 கொடிய திருடர்கள் பிடித்து கொள்கிறார்கள். அவர்கள்தான் 5 பாசங்கள். 5 பாசங்கள் என்ன? ஆணவம், கண்மம், மாயை, மாயேயம், திரோதாய். அவர்கள் இளவரசனின் அரச உடையை களைந்து அவனிடம் இருந்த செல்வங்களை எல்லாம் பறித்து கொண்டு விட்டார்கள். அவனை ஒரு சாதாரண ஏழை பிச்சைக்காரனாகவே மாற்றிவிடுகிறார்கள். அந்த ஜீவனானவன், அதாவது இளவரசன், தன் உண்மையின் நிலையை மறந்து நான் தான் இந்த பிச்சைக்காரன், இந்த நகரத்தில் மாயை, கஷ்டப்படுவதுதான் என் விதி, அது கண்மம் என்று நம்பி பல காலம் துன்பத்தில் உழல்கிறான். இதுவே அவன் சேர்த்த பாசம். பல காலங்கள் கழித்து இளவரசனுக்கு தன் அரண்மனை பற்றியும் தன் தந்தை சிவன் மற்றும் தாய் சக்தி பற்றியும் ஒரு லேசான நினைவு வருகிறது. இதுவே குருவின் அருளால் கிடைக்கும் ஞானமாகும். அவன் தன் பெற்றோரை நினைத்து அவர்களை நோக்கி மனமுருகி அழைக்க தொடங்குகிறான். மகனின் அழைப்பை கேட்ட சக்கரவர்த்தி சிவனும் மகாராணி சக்தியும் ஒன்றாக சேர்ந்து, இது மிகவும் முக்கியம், சிவன் சக்தி தன்னுடன் தங்கள் படைகளுடன் அந்த மாய நகரத்திற்குள் நுழைகிறார்கள். இளவரசன், அதாவது ஜீவன் என்ன செய்கிறான்? ஓடிச் சென்று தன் பெற்றோரின் பாதங்களில் விழுகிறான். இதுவே ஜீவனோர் சேர. சக்கரவர்த்தி மகாராணியும் வந்த ஒளியையும் கம்பீரத்தையும் கண்டவுடன் இளவரசனை பிடித்து வைத்திருந்த அந்த 5 திருடர்களும் 5 பாசங்கள் பயத்தில் சிதறி ஓடிவிட்டார்கள். அவர்கள் மீண்டும் அந்த இளவரசனை அணுகவே இல்லை. மறதி நோய் நீங்கிய இளவரசன் தன் பெற்றோருடன் மீண்டும் அரண்மனைக்கு சென்று தன் பழைய ஆனந்தமயமான இளவரசன் வாழ்வை தொடர்கிறான். சரி, இந்த கதையின் நீதி என்ன? நாம் அனைவரும் அந்த இளவரசனை போன்ற ஆன்மாக்கள், அதாவது ஜீவன்கள். ஆணவம் என்ற மறதியால் சிவனையும் சக்தியும் மறந்து 5 மலங்கள் என்ற திருடர்களிடம் சிக்கி மாயை என்ற உலகில் கஷ்டப்படுகிறோம். நாம் செய்ய வேண்டியதெல்லாம் நம் உண்மை பெற்றோரான சிவனையும் சக்தியும் தியானித்து அவர்களுடன் மீண்டும் சேர்வதுதான். அப்படி சேர்ந்து விட்டால் என்ன ஆகும்? இந்த பந்தங்கள் எல்லாம் நம்மை அணுகவே முடியாது. அதனால் இந்த ஆழமான தத்துவத்தை நாம் மனதில் கொண்டு செயல்பட்டால் நமக்கு நலமே கிட்டும். நன்றி, வணக்கம். உமா பாலசுப்ரமணியன்.